தமிழர் தாயகம் தமிழ்நாட்டை தமிழர் தாயகம் தமிழ்நாட்டை தமிழர் தாயகம் தமிழ்நாட்டை தமிழர் தாயகம் தமிழ்நாட்டை இந்தி பேசும் மாநிலமாக்க இந்தி பேசும் மாநிலமாக்க இந்தி பேசும் மாநிலமாக்க இந்தி பேசும் மாநிலமாக்க இந்திய அரசு துடிக்கிறது இந்திய அரசு துடிக்கிறது 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 தமிழர் தாயகம் தமிழ்நாட்டை தமிழர் தாயகம் தமிழ்நாட்டை இந்தி பேசும் மாநிலமாக்க இந்தி பேசும் மாநிலமாக்க இந்திய அரசு துடிக்கிறது இந்திய அரசு துடிக்கிறது இந்திக்காரர்கள் குடியேற்றம் இந்திக்காரரின் குடியேற்றம் தொழில் வணிக ஆக்கிரமிப்புகள் தொழில் வணிக ஆக்கிரமிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிக்குது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது நாளுக்கு நாள் அதிகரிக்குது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது வட்டி கடைக்கு மார்வாடி வட்டி கடைக்கு மார்வாடி வட்டி கடைக்கு மார்வாடி வட்டி கடைக்கு மார்வாடி ரொட்டி கடைக்கு மலையாளி ரொட்டி கடைக்கு மலையாளி ரொட்டி கடைக்கு மலையாளி ரொட்டி கடைக்கு மலையாளி மொத்த வணிகம் மார்வாடி மொத்த வணிகம் மார்வாடி மொத்த வணிகம் மார்வாடி மொத்த வணிகம் மார்வாடி நகை கிடைக்கும் மலையாளி நகை கடைக்கும் மலையாளி நகை கிடைக்கும் மலையாளி நகை கடைக்கும் மலையாளி தட்டி ஏந்த தமிழனா தட்டி ஏந்த தமிழனா தட்டி ஏந்த தமிழனா தட்டி ஏந்த தமிழனா தட்டி கேட்க வேண்டாமா தட்டி கேட்க வேண்டாமா தட்டி கேட்க வேண்டாமா தட்டி கேட்க வேண்டாமா தடுத்து நிறுத்த வேண்டாமா தடுத்து நிறுத்த வேண்டாமா தடுத்து நிறுத்த வேண்டாமா தடுத்து நிறுத்த வேண்டாமா அதனுடைய விளைவாக நம்முடைய பாரம்பரிய விதைகளை உழவர்கள் வைத்து கொள்ள வேண்டிய அந்த விதை நெல்லை முற்றிலும் ஒழித்து விட்டார்கள். பீட்டி பருத்தி, பீட்டி கத்திரிக்காய், பீட்டி கடுகு இப்படின்னு மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. உழவர்கள் ஆரம்பத்தில் அவங்கெல்லாம் ஒரு குறுநில மன்னர்கள் போல வாழ்ந்தாங்க, சும்மா சாதாரணம் கிடையாது. ஒவ்வொரு விவசாயியும் உழவனும் குறுநில மன்னன். அவன்கிட்ட எல்லாமே இருக்கும், உற்பத்தி பண்ணுவான், விளைவிக்கான், அதுக்கந்தாண்டு அதெல்லாம் சேறு கட்டி சேர்த்து வைப்பான். அதான் சேறு கட்டி சேர்த்து வச்சுருந்த இந்த விவசாயி இன்றைக்கி அவன்கிட்ட விதை நெல் கிடையாது. இராணுவம் அலண்டது, காவல்துறை பின்வாங்கியது. அமர்த்தப்படுகிற ஆளுநர் பதவியை நீக்கி இந்திய அரசே இனங்களின் கூட்டரசாக இந்தியாவை மாற்றுக என்ற முழக்கங்களை வைத்து நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்ட தலைவர் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்தியா என்பது ஒற்றை ஆட்சி கொண்ட ஒரு சர்வாதிகார நாடு. உழவர்குடி மக்கள் ஆண்டாண்டு காலமாக நாம் பிரமிக்கிற இந்த அறிவியல் வளர்ச்சியெல்லாம் வேளாண் குடிகள் உருவாக்கிய அந்த வளர்ச்சிதான். ஆனால் அவர்கள் இந்த வளர்ச்சியை அவர்கள் உருவாக்கிய அவர்கள் இன்று அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு லாப விலை கிடையாது. ஏதோ பிச்சை போடுகிறார்கள், அவ்வளோதான். லாப விலை இருந்தால் இன்றைக்கி நாம் கடன் தள்ளுபடி கேட்டு இங்கே கிட்டத்தட்ட 6 மாத காலம் நாம் ரோட்டில் போராடிட்டு இருக்கிறோம். ஆளுகின்ற அரசுகள் இவர்களை கேவலமாக பிச்சைக்காரர்களாக ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய செய்தித்தாளில் தலைப்பு செய்தியை பார்த்திங்கன்னா, ஏதோ உழவர்களுக்கு ஒரு சொர்க்க வாழ்வை அளித்து விட்டதாக அந்த தலைப்பு செய்தி வந்திருக்கிறது. நான் ஒன்று கேட்குறேன், இந்த அறிவிப்பு 3வது அறிவிப்பு.
இதற்கு முன் அறிவித்த அறிவிப்பு என்பது 50,000. அதன் பிறகு இரண்டாவது அறிவித்தது 75,000. இப்போது அறிவித்திருக்கிறது 75,000 தான். ஆனால் அந்த பத்திரிகையில் செய்தியை பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னு ஒரு பொய்யான செய்தியை திணிச்சிருக்கிறாங்க. நீ ஒழுங்காக நீ அறிவிச்சிருந்தினா, இந்த உழவர்களுக்கு சொர்க்க வாழ்வை நீ அளித்திருந்தினா எதுக்கு 3 தடவை அறிவிக்கிற? அது அயோக்கியர்கள் அறிவிக்கிற அறிவிப்பு அல்லவா? நீ கடன் தள்ளுபடினா என்ன சொன்ன? 5 ஏக்கர் வரைக்கும் தள்ளுபடி, முழுமையான தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே 50 விழுக்காடு தள்ளுபடின்னு சொன்னேன். சொன்னதை செய்ய வேண்டியதானே? அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு 6 மாத காலமாக உழவர்கள் ரோட்டில் நிற்கிறாங்க. கூட்டுறவு கடன் சங்கத்தில் போய் நிற்கிறாங்க. கடனை கட்ட முடியலை. போராட்டத்துக்கு வந்து போன மன்னார்குடி உழவர் இறந்து போகிறாரு. பல பேர் தற்கொலை செய்யலாமா வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உரிமையில்லாத, உழவர்களுக்கு உரிமையில்லாத ஒரு நாடாக தமிழ்நாடு இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த உரிமைகளெல்லாம் எங்கே போச்சு? உழவர்கள் ஆரம்பத்தில் அவங்கெல்லாம் ஒரு குறுநில மன்னர்கள் போல வாழ்ந்தாங்க. சும்மா சாதாரணம் கிடையாது. ஒவ்வொரு விவசாயியும் உழவனும் குறுநில மன்னன். அவன்கிட்ட எல்லாமே இருக்கும். உற்பத்தி பண்ணுவான், விளைவிக்கான், அதுக்கந்தாண்ட அதெல்லாம் சேறு கட்டி சேர்த்து வைப்பான். அதான் சேறு கட்டி சேர்த்து வச்சுருந்த இந்த விவசாயி இன்றைக்கி அவன்கிட்ட விதை நெல் கிடையாது. ஏன்னா எல்லா உரிமைகளும் பறிச்சாச்சு. படிப்படியாக எப்படி 1990ஆம் ஆண்டு உலகமயம் என்கிற ஒரு நாசகார ஒப்பந்தத்தை பிவி நரசிம்மராவ் காலத்திலே அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதிலே ஒவ்வொரு பிரிவுக்கான சட்டங்கள் வந்து கொண்டே இருந்தது. உழவர்களுக்கான விதைக்கான உரிமை சட்டம் என்பது 1964ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கான முழு உரிமைகள் இருந்தது. இந்த 90க்கு பிறகு, உலகமயத்துக்கு பிறகு அந்த சட்டத்தை தழுவி பல குறுக்கு சட்டங்களை இயற்றிவிட்டார்கள். அதனுடைய விளைவாக நம்முடைய பாரம்பரிய விதைகளை உழவர்கள் வைத்து கொள்ள வேண்டிய அந்த விதை நெல்லை முற்றிலும் ஒழித்து விட்டார்கள். பீட்டி பருத்தி, பீட்டி கத்திரிக்காய், பீட்டி கடுகு இப்படின்னு மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மரபணு மாற்றப்பட்ட நெல் ரகங்கள் 2 கமலா பூஜா என்ற 2 ரகங்களை வெளியிடப் போவதாக அறிவிப்பு மசோதா வந்துவிட்டது. உழவர்கள் நாங்களெல்லாம் போராடினோம். சென்னையிலே கீவே அவர்கள் கலந்து கொண்ட அந்த போராட்டத்தில் பெருந்திரளான உழவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போல் விருத்தாசலம் பகுதியிலே நம் அமைப்பு சார்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தோம். அதன் பிறகு அந்த சட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ வேணாலும் வரும். அப்படி ஒவ்வொரு உரிமையாக இருந்த உரிமைகளை தொடைத்து எரித்து விட்டார்கள். நான் ஒன்று இறுதியாக ஒன்று சொல்கிறேன். இங்கெல்லாம் விலை கேட்குறாங்களே, என்ன ஒரு மூட்டைக்கு 1500 ரூபா கொடுக்குறாங்க. நான் சொல்கிறது மூட்டைன்னா 60-70 கிலோ மூட்டை, குவிண்டால் நான் சொல்லலை. அப்போ அந்த விலை என்பது கட்டுப்படி ஆகாத விலை. அவன் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பானோ அந்த உழவன் அதுதான் அவனுக்கு விலை. குறிப்பாக சொல்லணுமா, ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவாகுதுன்னா 35,000 தான் கிடைக்கும். இவன் அறிவிக்கிற விலை ஒரு 5,000 தான் கூட கிடைக்கும். அந்த 5,000 அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒரு வருடம் உழைக்கிறார்களே, அவர்களுக்கு கூலி வருமா? அது இல்லை அவன் செலவு பண்ண 30,000க்கு வட்டி வருமா? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது! இன்னும் நான் தெரியலை, உழவர்களுக்கு தெரியலங்க. அவன் கிடக்குறான், என்ன பண்ணுவீங்க? நான் சொல்கிறேன், ஒரு கணக்கு கேட்டுக்குங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் வாதியார் சம்பளம் வாங்குறார், 1 பவுன் விலை இருக்குது. 1 பவுன்னா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் விவசாயி 8 மூட்டை நெல் போட்டான்னா இது 3 சமமாக வரும். 8 மூட்டை நெல், வாத்தியார் சம்பளம், அதுக்கந்தாண்ட 1 பவுனு, இதெல்லாம் சமமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நிலவரம் என்ன தெரியுமா? வாத்தியாருக்கு 1 லட்சம் சம்பளம்,
ஒரு பவுன் எவ்வளோ? 1,20,000. அப்போ 8 மூட்டை எவ்வளோ வரணும்? 1,20,000 பரணம். எவ்வளோ வருது? ஒரு மூட்டைக்கு 1,500 ரூபா வருது. அப்போ 8 மூட்டைக்கு எவ்வளோ? யோசிச்சு பாருங்கள். வச்சிங்க ஒரு 15,000. அதே நேரத்தில் இந்தியாவில் நாம் ஒரு தன்னரசாக செயல்படுவதற்கான கோரிக்கைகளும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். தற்கொலைங்கிறது இன்றைக்கி ஒரு நாளைக்கு 2 விவசாயி செத்துட்டு இருக்கிறான், 2 விவசாயி செத்துட்டு இருக்கான். இன்றைக்கி 2 பேர் செத்துட்டான். அப்போ எவ்வளோ பேர் இழக்க போகிறோம்? அதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக நான் கேட்டுக்கொள்வது, நாம் தன்னரசாக மாற வேண்டும். இந்தியா என்பது இனங்களுடைய கூட்டரசாக வரணும். நாம் ஒன்றும் கேட்கல, சும்மாலாம் பிச்சைலாம் கேட்கல. பல நாடுகளில் அது இருக்குது, நடைமுறையில் இருக்குது. நாமும் கேட்போம். நாம் மட்டும் கேட்கல, அப்படியே வந்து கேட்டால் வந்து பிடிச்சிடுவாங்க அப்படி இப்படிலாம் நினைக்க வேண்டாம். கர்நாடகா முன்னாடி போயிட்டுருக்கிறான், கொடியேற்றிக்கிட்டு இருக்கான். உச்சநீதிமன்ற தீர்ப்பை காலில் போட்டு மீச்சிக்கிட்டு இருக்கிறான். பஞ்சாப்காரன் கிளம்பிட்டான். அங்கே பார்த்தீங்கல்ல, இப்போ நம்ம அந்த நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வாளோடு நின்றுட்டு இருக்கான் பாருங்கள். இராணுவம் அலண்டது, காவல்துறை பின்வாங்கியது. அவன் கத்தி கம்போட நிற்கிறான் பாருங்கள். அதனால் நாம் புதுசாலாம் கேட்கல. நமக்கு முன்னாடி அண்ணன் தம்பிலாம் அங்கே போராடிட்டு இருக்கிறான். நாம் எல்லோரும் சேர்ந்து போராடினால் இது கூட்டரசாக மாறும், தன்னரசாக மாறும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.